ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளையில இருந்து ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது இல்லையா, அதனால வாராகி அம்மனுக்கு நம்ம மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியானது நாளைய தினம் 26/6/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு தொடங்கி ஜூலை 4ஆம் தேதி நிறைவடையுது. இந்த நவராத்திரிய வாராகி நவராத்திரி அப்படின்னும் சொல்வாங்க. இந்த 9 நாள் ஆஷாட நவராத்திரியில வாராகியின் பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னா வாராகியின் எந்த நாமங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும், எளிமையான 12 மந்திர வரிகளை இந்த பதிவில் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த பதிவை. அந்த மந்திரங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாராகிய இந்த 9 நாட்கள் மனதார வழிபாடு நான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு மனசுல இருக்கும். எனக்கு வாராகியின் திருவுருவ படம் வச்சு வழிபாடு செய்ய முடியாது அப்படின்றவங்களும் இருப்பீங்க. அதுக்காக நம்ம தீபத்தை வச்சு கூட வழிபாடு செஞ்சுக்கலாம். நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு கூட இருப்பீங்க. காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சில புஷ்பங்களால் பூஜை அறையில் இருக்கும் அம்பாளின் திருவுருவ படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. இப்போது உங்ககிட்ட திருவுருவ படமும் இல்லை, விக்கிரகமும் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் விளக்கு வச்சு அந்த விளக்குக்குமே பார்த்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் இந்த வழிபாட்டு முறையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் வாராகிக்கு நவராத்திரி பூஜை செஞ்ச புண்ணியத்தை நிறைவாக பெறலாம். நெய்வேத்தியம் சமைச்சு தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வாராகிக்கு நவராத்திரி தினங்கள் நடந்து இப்போ அந்த நடந்துட்டுருக்கிற நேரத்தில் உங்களால் என்ன வைக்க முடியுமோ அதை வைங்க. தினமும் 2 வாழைப்பழங்களாச்சு வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வாராகிக்கு வச்சாலே போதுமானது தான். அவள் அதை மன நிறைவோட ஏற்றுக்குவா. சரி, நாளை ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள். நாளையிலிருந்து தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சொல்ல வேண்டிய வாராகியோட திருநாமம், அந்த மந்திரங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மந்திரத்தை ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாராகியின் சக்தி வாய்ந்த 12 நாமங்கள். ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் தண்ட நாதாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் சமயேஸ்வரியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் சமய சங்கேதாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் வாராகியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் போத்ரிணியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் சிவாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் மகா சேனாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் அரிக்னியை நமக. ஓம் ஐம் க்ளௌம் வாராகி நமக. ஓம் ஐம் க்ளௌம் வராகி தேவியை நமக. இவ்வளவுதான். தினமும் வரக்கூடிய 9 நாட்களும் இந்த மந்திர வரிகளை காலையில் ஒரே ஒரு முறை படிச்சுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்கிருங்க. வாராகியின் மொத்த அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நவராத்திரியில் நீங்கள் என்ன வேண்டுதல் முதல் நாள் வச்சிருக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை தொடர்ந்து நீங்கள் வச்சுட்டு வாங்க. 10ஆவது நாள் நிச்சயமாக பலிக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நவராத்திரி அப்படின்னா வீட்டில் கலசம் நிறுத்தி வராகி சிலை வச்சு வராகி திருவுருவ படத்தை வச்சு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னெல்லாம் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ அந்த தீப சுடரில் நீங்கள் அம்பால மனசில் நிறுத்தி வராகிய அமர வச்சு மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் சுயநலமும் இல்லாமல் அடுத்தவங்களை கெடுக்கக்கூடிய நோக்கம் இல்லாமல் வாராகியை யார் வழிபாடு செஞ்சாலும் சரி, வாராகியோட பரிபூரண ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாராகியின் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு 9 நாளும் போய்
போய் நீங்கள் விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தால் கூட இன்னும் கூடுதல் சிறப்பு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். வராகிக்கு நடக்கும் நவராத்திரி விழாவில் கலந்துக்கோங்க. வராகியின் அன்புக்கு நீங்களும் பாத்திரம் ஆகிடுவீங்க. அதனால வராகியின் அருளை பரிபூரணமாக நீங்கள் நிச்சயமாக பெறலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வழிபாடை. உங்களுக்கு என்ன மன கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, இந்த 9 நாள் தவற விடாமல் நீங்கள் வராகிக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இதுக்கு நீங்கள் பெரிய செலவு பண்ணணும், பெரிய விதமாக பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. தீபச்சுடரில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். அம்பாள் உங்களுக்கு காட்சி கொடுப்பா. நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.